எங்கள் தலைவரும் கடவுளுமாகி உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானமும் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. புனித அந்தோனியார் வழியாக கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னாலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் மன்னிப்பின் மையமாக வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவ காலத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த மனநிலையோடு நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு மைய கருத்து தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கிறது. முதல் வாசகத்தை நாம் நற்கருணை ஆராதனையில் தியானித்தோம். உங்களை இந்த திருப்பலியில் நற்செய்தியை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பர்மா பகுதியில் வாழ்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பழங்குடி இனம், அந்த இனத்தில் பொதுவாக நாம் தூங்கும்போது கனவு வரும், அப்படி தானே? தூங்கும்போது கனவுகள் வரும். கனவுகளில் அவர்கள் அந்த கனவு காணும் பொழுது அடுத்த நபரை திட்டுவது போன்றோ அல்லது அடுத்த நபரை ஏதாவது தவறாக செய்வது போன்றோ கனவு வந்தால் உடனடியாக காலையில் போய் மன்னிப்பு கேட்பார்களாம் அந்த நபரிடம். மன்னிப்பு என்பது வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர்கள் மலரை கொடுத்து என்னை மன்னித்துக்கொள், நான் உன்னை கனவில் திட்டிவிட்டேன், கனவில் தவறான செயலான் சிந்தித்துக் கொண்டேன் என்று அந்த நபரிடம் சென்று மன்னிப்பு கேட்பார்களாம். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக தெரியவில்லை. ஆனால் மன்னிப்பினுடைய மகத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதன்படியாக கனவில் கூட நான் ஒருவரை தவறாக சிந்திக்கக்கூடாது, கனவில் கூட நான் ஒருவரை திட்டக்கூடாது என்று அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்களாம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போமே. நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, செத்தா கூட நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நான் செத்தா கூட அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், செத்தா கூட நான் அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். அன்பானவர்களே, செத்துட்டு பிறகு நீங்கள் போக முடியுமா? செத்துட்டு பேர் நம்ம போக முடியாது. ஆனால் நாம் நினைக்கிறது, செத்தா கூட நான் அவனை மன்னிக்க மாட்டேன் என்று அந்த ஒரு கடின உள்ளத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கிராம மக்கள் கனவுகளை கூட நான் தெரியாமல் செய்தால் கூட அதை மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆனால் நாம் அறிந்தும் தெரிந்தும் செய்கின்றோம். அதற்காக மன்னிப்பு கேட்க நம்மால் முடிகிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய மன்னிப்பின் அளவு என்ன? நாம் கிறிஸ்தவர்கள் பயணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் விண்ணரசை நாம் அடைய வேண்டும். அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் இறுதியாக வாசிக்கின்றோம். நம்முடைய பயணத்தில் மன்னிப்பின் அளவு என்ன? நாம் வீட்டிலேருந்து இங்கே வரும்பொழுது பஸ்ஸில் வந்திருப்போம், இல்லை ஆட்டோவில் வந்திருப்போம். வரும்பொழுது நம்மிடம் காசு பணம் இல்லை, வர முடியுமா? வர முடியாது. அந்தோனியார் ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன கொண்டு வரணும்? பணம் இருந்தால்தான் நீங்கள் வர முடியும், இல்லை என்றால் வர முடியாது. அந்த அளவு பணம் என்பது போதுமான அளவு நம்மிடம் இருக்க வேண்டும். என்னிடம் 5 ரூபாய் இருக்கிறது, நான் பாலவாக்கம் கிடக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு போக முடியுமா? இந்த காலத்தில் முடியாது. போதுமான அளவு நம்மிடம் பணம் இருக்க வேண்டும், அதைவிட அதிகமாகவே நாம் கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த பயணம் மட்டுமல்ல, ஆன்மீக பயணத்திலும் அளவு இருக்க வேண்டும். நம்முடைய மன்னிப்பின் அளவு என்ன? நாம் கொஞ்சம் மட்டும் மன்னிப்பு வைத்திருக்கிறேன், என்னால் மன்னிக்க முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்வேன் என்ற மனநிலையில் நாம் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய ஆசிரை நாம் முழுமையாக பெற முடியாது. எது எளிது? பெறுவது எளிதா, கொடுப்பது எளிதா? பெறுவது எளிதா, கொடுப்பது எளிதா? கொடுப்பது எளிதா? ஒரு 10 சவரம் கொடுப்பீங்களா நீங்கள்? எனக்கு சின்ன பாரு தாங்க பாரு வச்சுங்க, 10 சவரம் கொடுக்க முடியுமா? இல்லை சின்ன பாரு ஒரு 10 சவரம் கொடுக்க நீங்கள் வாங்க வைப்பீங்களா? வாங்குவது தான் எளிது. பொதுவாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் வாங்குவது தான் எளிது, கொடுப்பது என்பது கடினமாக ஒன்றாக இருக்கிறது. இது ஆன்மீக வாழ்க்கையிலும் இருக்கிறது. மன்னிப்பை நான் பெற ஆண்டவரிடம் வருகின்றேன், ஆனால் அந்த மன்னிப்பை நான் அடுத்தவருக்கு கொடுக்க முடியவில்லை. என்னுடைய குடும்பத்தில் என்னை அனைவரும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால்
நான் என் குடும்பத்தை மன்னிக்க முடியாது, என்னுடைய கணவனை என்னால் மன்னிக்க முடியாது, என்னுடைய பிள்ளையை என்னால் மன்னிக்க முடியாது, என்னுடைய மனைவியை என்னால் மன்னிக்க முடியாது, ஆனால் என்னை அவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாம் வாழுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. மன்னிப்பை நாம் பெறுகின்றோம் என்றால் அந்த மன்னிப்பை நாம் கொடுக்க வேண்டும். நாம் எந்த அளவு கொடுக்கிறோமோ அதே அளவில் தான் நமக்கும் கொடுக்கப்படும். ஒருவேளை நான் மன்னிக்க மாட்டேன், நான் அன்பு செய்ய மாட்டேன், நான் இரக்கம் கொள்ள மாட்டேன் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவார்? மன்னிக்க மாட்டார், கடவுள் இரக்கம் கொடுக்க மாட்டார். அதுதான் இன்றைய நற்செய்தி இறுதி என்ன வாசிக்கிறோம்? உங்களுடைய சகோதர சகோதரிகளை மன்னித்தால்தான் கடவுள் உங்களை மன்னித்து இறை அரசில் சேர்த்துக் கொள்வார். அன்பார்ந்தவர்களே, நம்மால் முடிகிறதா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இதை தான் கேட்கிறார் பேதுரு. மன்னிப்பின் அளவு என்ன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக யூதர்கள் 3 முறை தான் மன்னிப்பார்கள். அதன் பிறகு அவர்களால் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சட்டத்தில் நீங்கள் ஒருவரை தவறு செய்யும்போது 3 முறை மன்னிக்கலாம், அதன் பிறகு நீங்கள் தண்டனை கொடுக்கலாம் என்று யூதருடைய சட்டம் இருக்கிறது. ஆனால் பேதுரு ஒரு படி மேலே செல்கிறார். என்ன கேட்கிறாரு? இயேசுவிடம் வந்து, இதெல்லாம் கேட்டு போறாரு ஃபாதர், சொல்லிட்டு போங்களேன், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? எத்தனை முறை கேட்கிறாரு? 7 முறை. யூதர்கள் எத்தனை முறை மன்னிக்கணும்? 3 முறை. ஆனால் இவர் ஒரு படி போய் 7 முறையாக கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7 முறை மட்டுமல்ல, 77 முறை. கணக்கு டீச்சர்ஸ் யாராக இருக்கிறீங்களா? கணக்கு டீச்சர்ஸ், கணக்கு ஆசிரியராக இருக்கிறீங்களா? இருந்தாலும் நீங்கள் கை தூக்க மாட்டீங்கன்னு தெரியும். அன்பார்களே, அப்படியே அதை ஓரமாக வைத்துக் கொள்வோம். இங்கு பேதுரு கேட்கக்கூடிய ஒன்று, 7 முறை மட்டும் மன்னித்தால் போதுமா என்று அந்த அளவை கொண்டு வருகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. போதும், 7 முறை மட்டும் நீங்கள் மன்னித்தால் போதும் என்று அளவை சொல்லவில்லை. மாறாக 77 முறை என்பது அளவில்லாத நாம் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது நீங்கள் எத்தனை முறையை மன்னிப்பீங்க? உங்கள் பிள்ளை ஒரு தவறு செய்கிறான், எத்தனை முறையை மன்னிப்பீங்க? மன்னிக்க வேண்டும் இல்லை, எத்தனை முறை நீங்கள் மன்னிப்பீங்க? ஒரு 10 வாட்டி மன்னிப்பீங்களா? 100 வாட்டி மன்னிப்பீங்களா? கணக்கே இல்லை. அப்போ உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தவறு செய்யும்போது அடிக்கக்கூடாது. அடிப்பீங்கள்ல? ஏன் அடிக்கிறோம்? அவர்கள் தவறு செய்கிறார்கள், அதனால் மீண்டும் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக நாம் அடிக்கிறோம். அடிக்காமல் வெறும் மன்னிப்பு மட்டும் நீங்கள் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் நம்மால் நம்முடைய பிள்ளைகளை மன்னிக்க முடியவில்லை என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். நாம் தவறு செய்யும்போது ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு மன்னிக்கின்றார்? ஒருவேளை நாம் தவறு செய்யும்போது ஆண்டவர் நம்மை தண்டித்தால் நம்மால் வாழ முடியுமா? நாம் இருக்க முடியுமா? அதுதான் மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 130:3 ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை நினைவில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அடிக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் நம்மை அடிப்பது இல்லை. ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். இதுதான் மன்னிப்பு என்பது. அளவில் நாம் சொல்லக்கூடாது. பேதுரு 7 முறை மட்டும் போதுமா என்று கேட்கும்போது ஆண்டவர் அளவை அவர் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் மன்னிப்பு என்பதை அளவில்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும். உடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் வரும்பொழுது உங்களை யாராவது தெரியாமல் இடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைனா தெரியாமல் கைப்பற்றிருக்கோம். என்ன கேட்டிருப்பீங்க? சாரி கேட்போங்க. ஆனால் உங்களுக்கு குடும்பத்தில் சாரி கேட்பீங்களா? கேட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய தெரியாமல் நீங்கள் செய்த தவறுக்காக அல்லது உங்கள் பிள்ளைகள் சரியாமல் செய்த தவறுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு இருக்கிறீங்களா? எதற்கு கேட்கணும்? என் பிள்ளையிடம், என்னுடைய கணவனிடம், என்னுடைய மனைவியிடம் நான் எதற்காக மன்னிப்பை கேட்க வேண்டும்? மன்னிப்பை நாம் கொடுக்க முடியுமா? தெரியாத நபர் மன்னிக்கும் போது பரவாயில்லைங்க, ஓகே சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில்
தவறு செய்யும் போது மன்னிப்பு கேட்கும் போது நம்மால் பரவாயில்லை சொல்ல முடியுமா? வெளியில நம்மால் மிக சுலபமாக மன்னிப்பை கொடுக்க முடிகிறது. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் நம்மால் மன்னிப்பை கொடுக்க முடியுமா? குடும்பத்தில் மன்னிப்பை நம்மால் கேட்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையில நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மன்னிக்காமல் இருக்க வேண்டும். அப்படிதானே? மன்னிக்க வேண்டும். ஒரு மருமகள் தவறு செய்தால் மாமியார் மன்னிக்காமல் அதே தவறை மீண்டும் அந்த மருமகளுக்கு செய்ய வேண்டும். அப்படிதானே? அந்த மருமகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, நீ என்னுடைய மகளாக மருமகளாக இருக்கிற நான் உன்னை மன்னிக்கிறேன் என்ற இந்த மனப்பான்மை நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும். இல்லை, நான் என்னுடைய மருமகளை மாமியாரே பிள்ளைகளை நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் கடவுள் எனக்கு அனைத்தையும் கொடுக்க வேண்டும், என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் என்றால் இருக்குமா? இருக்காது. அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தில் நீங்கள் முதலில் மன்னிப்பை கொடுக்க வேண்டும், மன்னிப்பை கேட்க வேண்டும். நம்மால் முடிகிறதா? இவ்வாறாக தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி சொல்கின்றார். 70 முறை 7 முறை கூட்டணுமா, கழிக்கணுமா, பெருக்கணுமா, வகுக்கணுமா சொல்லுகிறாரா? சொல்ல புரியவில்லை. நம்மளுக்கு புரியுது எதனா? புரியல. இதே போன்றுதான் அன்று ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது பேதுரு என்ன பண்றாரு? புரியாமல் நின்று கொண்டிருக்கிறார். விதப்பறை ஊமையை சொல்கின்றார், அதுவே அவனால் புரிய முடியல. ஆண்டவர் 70 முறை 7 முறை என்ன இது என்று பேதுரு அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்றாரு? ஒரு ஊமையை சொல்கின்றார். பொதுவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்ல பிறகு ஊமைகள் வாயிலாக அதை தெள்ள தெளிவாக எடுத்து கூறுவார். அதை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். ஒரு தலைவர் இருக்கிறார், அவரிடம் ஒரு பணியாளர் கடன்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தாலந்து தெனாரியம், தாலந்து என்பது ஒரு தாலந்து என்பது 6000 தெனாயிரத்திற்கு சமம். ஃபாதர், டைம் ஆச்சு ஃபாதர், ஒன்றும் புரியல ஃபாதர். அன்பார்ந்தவர்களே, இந்த தெனாரியம் என்பது ஒரு நாள் கூலி, ஒரு நாள் சம்பளம். நம்ம இதில் பார்த்தா ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோங்க. ஆனால் தாளந்து என்பது 6000 தெனாயிரத்துக்கு சமம். ஒரு நபர் 20,000 ஆண்டுக்கு மேலாக ஒரு தெனாயிரத்தை வைத்து அவர் பிழைத்துக் கொள்ளலாம். இவ்வாறாக அளவு கடந்த மதிப்பை இந்த தலைவர் அவரிடம் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அவர் கடன்பட்டிருந்த அந்த பணியாளரை அழைக்கின்றார். அழைக்கும் போது என்ன கேட்கிறாரு? உடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்களை விற்று நீ அதனை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த தலைவருக்கு தெரியும் இவனால் இதை கொடுக்க முடியாது. ஏனென்றால் 10,000 தாளந்து என்பது 2000 ஆண்டுகளுக்கு ஒரு குடும்பம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த தொகைதான் அவர் கொடுத்த தொகை. அந்த தொகையை அவனால் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த தலைவர் என்ன செய்கிறாரு? அவரை மன்னிக்கின்றார், பரிவு காட்டுகின்றார், அந்த நபரை பரிவு காட்டி அனுப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மன்னிப்பாக இருக்கிறது. நாம் மன்னிப்பை நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுப்பார் என நாம் நாடி வந்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு கடவுள் நம்மை மன்னிக்கின்றார். 20,000 ஆண்டுக்கு ஒரு குடும்பம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த காசை, அவர் பணத்தை மீண்டும் கேட்கவில்லை, மாறாக மன்னிப்பை கொடுக்கின்றார். பெற்றுக்கொண்ட மன்னிப்பு, நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அந்த நபரை போல அந்த நபர் வெளியே செல்கிறார். செல்லும் பொழுது இன்னும் அந்த கோயிலை விட்டு அவர் தாண்டல, வெளியே போறார். என்ன பார்க்கிறாரு? அவரிடம் கடன்பட்டிருந்த ஒரு நபரை பார்க்கின்றார். எவ்வளவு கடன்பட்டிருந்தார்? 100 தெனாரியம். 100 தெனாரியனா ஒரு தெனாயிரம் ஒரு நாள் கூலி. அப்போ 100னா ஒரு 3 மாதம் 3.5 மாதம் கூலி தான் வாங்கியிருக்கிறார். ஆனால் இந்த நபர் எவ்வளவு வாங்கியிருக்கிறார்? தலைவரிடம் 22,000 ஆண்டுகள் வாழக்கூடிய பணத்தை வாங்கியிருக்கிறார். ஆனால் இந்த நபர் அவரிடம் ஒரு 3 மாதங்கள் வாழக்கூடிய பணத்தை வாங்கியிருக்கிறார். அந்த தலைவர் என்ன செய்தார்? கை வைத்தாரா மேலே? திட்டினாரா? திட்டல. ஆனால் இவன் என்ன செய்தான்? அவரை கழுத்தை நெரித்து என்ன செய்கிறாரு? அந்த நபரை கழுத்தை நெரித்து அடித்து என்ன செய்கிறாரு?
சிறைசாலையில் அடைக்கின்றார். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய மன்னிப்பின் நிலையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்கின்றார். நான் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒருவரை மன்னிப்பது கடினமாக இருக்கிறது. ஆலையை விட்டு நம்மால் வெளியே போனால் நம்முடைய குணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தலைவருக்கும் பணியாளருக்கும் ஏதாவது உறவு இருக்கிறதா? இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? உடன் பணியாளர்னா அவனோடு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளரை அவனால் மன்னிக்க முடியவில்லை. அன்பானவர்களே, நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நம்மால் மன்னிக்க முடிகிறதா? நம்மோடு இருக்கிற நம்முடைய கணவனை மனைவியை நம்மால் மன்னிக்க முடிகிறதா? நம்மோடு உடன் பழகின்ற நம்முடைய பணியாளர்களை நம்மால் மன்னிக்க முடிகிறதா? நாம் மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம், ஆனால் கொடுப்பதில் நாம் மனம் இல்லாதிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக மன்னிப்பை பெற்ற பிறகு அந்த தலைவர் அவனை அனுப்பிவிடுகின்றார். அவனும் மன்னிப்பை கொடுக்கவில்லை. இதை பார்த்து உடன் பணியாளர்கள் என்ன சொல்றாங்க? தலைவரிடம் வந்து இதெல்லாம் பார்த்துவிட்டு நடந்ததையெல்லாம் அவர்கள் தலைவரிடம் சொல்கின்றார்கள். அந்த தலைவர் அவனை பணியாளரே என்று அழைத்தார். இப்ப என்ன கூப்பிடுறாரு? பொல்லாதவனே என்று அழைக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் மன்னிக்காத போது என்ன சொல்லுவார்? வராதே. மன்னிக்காத போது பொல்லாதவனே என்று ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார். எந்த ஒரு மனிதர் மன்னிக்க முடியாத இருக்கிறாரோ அவரை பார்த்து ஆண்டவர் பொல்லாதவனே என்று சொல்லும் பொழுது, இந்த பொல்லாதவனே அர்த்தம் என்ன? பொல்லாதவன் அர்த்தம் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தத்தை நாம் வைத்துக் கொள்வோம். இப்படியாக நாம் மன்னிக்காத போது ஆண்டவர் நம்மை பார்த்து பொல்லாதவனே என்று சொல்கின்றார். அந்த வார்த்தை நமக்கு வேணுமா வேணாவனா? இல்லை, நம்முடைய கையில் தான் இருக்கிறது. தான் மிக அழகாக சொல்கின்றார், உடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். தினந்தோறும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கின்றோம். நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னிக்க முடிகிறதா? மன்னிப்பீர்களா? அப்படினால்தான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அன்பானவர்களே, இறுதியாக பொதுவாக நாம் இருக்கும் பொழுது சாகும் தருவாயில என்ன எழுதி வைப்போம்? சாகும் தருவாயில உயில் ஏதுமா? உயில் ஏதுமா எழுத மாட்டுமா? உங்களுக்கு தெரியாது. சாகிற நிலைமையில் வரும்போது நம்முடைய பிள்ளைகள் கேட்பாங்க, சொத்துக்களை எங்களுக்கு கொடுங்க, எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படி சொல்லும்பொழுது நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுப்போம். இவ்வாறு தான் ஊதாரி மைந்தன் தன்னுடைய இளைய மகன் தன்னுடைய தந்தையிடம் சொத்துக்களை கேட்கின்றார். அவர் இறந்த நிலையில் அந்த தந்தையை நினைக்கின்றார். அன்பானவர்களே, சொத்துக்களை உயில் வழியாக நாம் எழுதி வைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும்போது கூட நமக்கு உயில் எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொத்து ஃபாதர்? கொஞ்சம் வாங்கி கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு தேவை. அன்பானவர்களே, என்ன சொத்து என்றால் தந்தையே வாயில வராத தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள். அன்பானவர்களே, மன்னிப்பு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த உயிலாக இருக்கிறது, தான் நம்முடைய சொத்தாக இருக்கிறது. நாம் அடுத்தவரை மன்னிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம். நீங்கள் காணிக்கை கொண்டு வரும்பொழுது உங்களுடைய சகோதரிடம் மனத்தாங்கள் இருந்தால் அந்த காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு அவளோடு நீங்கள் நல்லுறவு செய்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் மிக அழகாக எடுத்துக் கொடுக்கிறார். எங்க ஃபாதர், நாங்களாம் காணிக்கையே போட மாட்டோம், நாங்கள் வருவோம், திருப்பலை அமர்ந்துருவோம், அப்படியே போயிடுவோம். அன்பானவர்களே, காணிக்கை என்பது நீங்கள் வருவதே ஒரு காணிக்கையாக தான் இருக்கிறது. நான் ஆலயத்தை நோக்கி வரும்பொழுது, அந்த ஆலயத்தில் வரும்பொழுது மனத்தாங்கள் இருந்தால் அந்த மனத்தாங்களை நாம் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நாம் அந்த நபரிடம் மன அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் ஆலயத்திற்கு நாம் வர வேண்டும் என்பதை மிக அழகாக ஆண்டவர் எடுத்துக் கூறுகின்றார். பாந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பல்வேறு புனிதர்கள் நம்மை போன்றுதான் இருந்தார்கள். ஆனால் மன்னிப்பின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றார்கள். நம்ம ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தோம், செயின்ட் மூவி. என்ன மூவி? அதெல்லாம் ஞாபகம் வராது. செயின்ட்லாம் எங்களுக்கு ஞாபகம் வராது. த ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ்லெஸ் பார்த்தீங்களா? படம்லாம்
அதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஃபாதர். அன்பானவர்களே, இதெல்லாம் ஒரு புனிதர் படம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நாம் பார்க்க வேண்டும் என்று தியேட்டரில் போய் பர்மிஷன் வாங்கி அந்த படத்தை விட்டாங்க. பல்வேறு கிறிஸ்தவர்கள் பார்க்க செல்லவில்லை. நிறைய அருள் சகோதரிகளும் அருள் தந்தைகள் தான் அந்த படத்தை பார்க்க போனாங்க. அன்பானவர்களே, இப்படியாக அந்த ராணி மரியம்மா தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உகந்த காரியம் செய்யும் பொழுது 16 முறை என்ன செஞ்சாங்க? கத்தியால் குத்தி அவர்களை கொலை செய்யும் போது அந்த குடும்பத்தில் இருந்த தன்னுடைய தாயும் சகோதரியும் அந்த நபரை மன்னித்து, நான் உன்னை என்னுடைய சகோதரராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று மன்னிப்பினுடைய மகத்துவத்தை அந்த தாய் அந்த குடும்பம் கொடுத்தது. ஒரு கத்தோலிக்க குடும்பம் அவர்கள் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் மன்னிக்க முடியுமா? அந்த தாயுடைய குடும்பம் தன்னுடைய மகள் இறந்து விட்டால் என்ற சோகம் கூட இல்லாமல் ஆண்டவருடைய காரியங்கள் செய்யும்போது ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வாத எண்ணத்தோடு அவர் அந்த மகனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனாக கொலை செய்த நபரை ஏற்றுக்கொண்டார்கள். பாந்தவர்களே, நம்மால் முடியுமா? அவர்களால் முடியும் போது நம்மால் ஏன் முடியாது? நாம் மன்னிப்பை பெறுகின்றோம், ஆனால் மன்னிப்பை கொடுப்பதில்லை. இந்த தவ காலத்தில் பெறுகின்றோம் என்பதில் அல்ல, மாறாக கொடுக்கின்றோம் என்ற அர்த்தத்தில் மன நிம்மதியோடு நாம் வாழ தேவையான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலில் நாம் அன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.